தூய்மையின் வெற்றி, விவேகானந்தரின் உயர்ந்த பதில். கதையை காண்போமா? தூய்மையும் பக்தியும் கொண்ட வாழ்க்கைக்கு முன் உலகில் எந்த ஆசைகளும் நிற்க முடியாது. உங்கள் லட்சியத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் திசை திருப்ப எந்த சக்தியாலும் முடியாது. அப்படிப்பட்ட கதைதான் இந்த கதை. 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோ நகரம். அங்கு நடைபெற்ற உலக மதங்களின் பேரவை கூட்டத்திற்கு உலகம் முழுவதில் இருந்து அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் மத தலைவர்கள் வந்திருந்தார்கள். அந்த பெரிய அரங்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆவலுடன் அமர்ந்து உரையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மேடையில் நம் சுவாமி விவேகானந்தர் Sisters and Brothers of America என்று அவரது முதல் வார்த்தைகள் அரங்கம் முழுவதும் அதிர வைத்தன. அவருடைய உரை ஞானம், கருணை மற்றும் ஆன்மீக ஆழத்தில் நிரம்பியிருந்தது. அவருடைய வார்த்தைகள் அங்கு இருந்த மக்களின் மனதை ஆழமாக கவர்ந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு அமெரிக்க பெண்மணி விவேகானந்தரின் அறிவையும் உயர்ந்த பண்புகளையும் பார்த்து மிகவும் ஈர்க்கப்பட்டாள். அந்த உரை முடிந்த பின் அவர் சுவாமிஜியிடம் தனியாக சந்திக்க அனுமதி கேட்டாள். அமைதியான ஒரு அறையில் அவர்கள் சந்தித்தார்கள். அப்போது அந்த பெண்மணி மிகவும் உணர்ச்சியுடன் பேசத் தொடங்கினாள். சுவாமிஜி, உங்களுடைய ஞானமும் உயர்ந்த குணமும் என்னை மிகவும் கவர்ந்து விட்டது. உங்களை போன்ற ஒரு மகனை பெறுவது என் வாழ்க்கையின் மிக பெரிய ஆசை. அதற்காக நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவள் கூறிய அந்த வார்த்தைகள் அந்த அறையில் சில நொடிகள் அமைதியை உருவாக்கின. சுவாமிஜி அவளை அமைதியாக பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. பிறகு அவர் மெதுவாக கூறினார், அம்மா, நான் ஒரு துறவி. என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களுக்கு என்ன போன்ற ஒரு மகன் வேண்டும் என்றால் இன்றிலிருந்து என்னையே உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த பெண்மணி ஆச்சரியத்துடன் நின்றாள். அது ஒரு சாதாரண மறுப்பல்ல. அது ஒரு துறவியின் தூய்மை, ஒரு மகனின் மரியாதை, ஒரு ஞானியின் கருணை ஆகியவற்றின் சங்கமம். அந்த பெண்மணி தலையை குனிந்து சுவாமிஜியை வணங்கினாள். அவள் புரிந்து கொண்டாள், உண்மையான மகத்துவம் என்பது வெளிப்புற புகழில் அல்ல, உள்ளத்தின் தூய்மையில் தான் இருக்கிறது என்று. உண்மையான துறவு என்பது ஆசைகளை அடக்குவது மட்டுமல்ல, அது மனிதனின் தூய்மையும் உயர்ந்த சிந்தனையும் காக்கும் வாழ்க்கை. இதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அன்பின் வழியது உயர்நிலை, அப்தில்லார்க்கு எண்தோள் போற்றுது உடம்பு என்று கூறியுள்ளார். அதாவது அன்பின் வாழ்வில்தான் மனிதன் உயர்ந்த நிலையை அடைகிறான். அன்பு இல்லாதவர்களின் வாழ்க்கை வெறும் எலும்பும் தோளும் போத்திய உடைமை போன்றதே என்று திருவள்ளுவர் கூறுகிறார். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க. நன்றி.